ஓகே டன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் வந்து மெத்தட்ஸ். ஸோ அதுல வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்கு, அரே மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பேசிக்கா. ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், அதுக்கடுத்து டேட்ஸ். அது டேட்னா ஸோ டேட்லாம் இருக்கும் டிஃபால்ட்டா. ஸோ நீங்க பேசிக்கா போனீங்கன்னா இன்னைக்குள்ள சம் வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா இன்னைக்குள்ள டேட்டை காமிப்பாங்க. பேசிக்கா நீங்க ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ உள்ள போனீங்கன்னா ஸோ இந்த டேட் வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட் எல்லாம் எப்படி கொடுக்காங்க அப்படிலாம் அங்க எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பேசிக்கா. ஸோ இப்போ நான் அதுல ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்ததுல இன்ட்ரோடக்ஷன், வேர், அவுட்புட் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, ஆப்ஜெக்ட் மெத்தட், டிஸ்ப்ளே, இது கன்ஸ்ட்ரக்டர், இது எல்லாமே பேசிக்கா ஒரு கிளாஸ். இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால வேண்டாம். ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் இதுக்கு அடுத்து பார்க்க போறது. ஸோ என்னன்னா ஸ்ட்ரிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து டா மெத்தட் உள்ள போன பிறகு ஈவெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் பேசிக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் மெத்தட், ஸ்ட்ரிங் சர்ச், ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கடுத்து நான் இதெல்லாம் ஓகே. அதுக்கடுத்து அரே மெத்தட்ஸ், அரே மெத்தட், அரே சர்ச், அரே சார்ட், அரே ஐட்ரேஷன்ஸ், அரே கான்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து டேட், அடுத்து டேட் ஃபார்மட், அடுத்து கெட் மெத்தட், அடுத்து செட் மெத்தட், இவ்வளோ. ஸோ அதுக்கடுத்து லூப், அதுக்கடுத்து மேப், இது எல்லாமே ES6 உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லேட்டரா பாக்குறது. ஸோ இதுல எது இம்பார்ட்டனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ நான் ஸ்ட்ரிங் உள்ள போறேன். ஸோ ஸ்ட்ரிங் உள்ள போன உடனே ஸ்ட்ரிங்னா என்ன? ஸோ ஸ்ட்ரிங் ஆர் ரைட்டன் வித் கோட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா ஒரு ஒரு கண்டென்ட் எழுதி ரைட் பண்ண போறீங்க. ஸோ அந்த கண்டென்ட் இன்சைட் த கோட்ஸ். அது சிங்கிள் கோட்டோ இல்ல டபுள் கோட்ஸோ எதுனாலும் ஓகே. பட் அது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஜஸ்ட் ஓகே டன். ஸோ ஸ்ட்ரிங் என்னன்னா பேசிக்கா ஒரு கண்டென்ட் எழுதும், அது வித் கோட்ஸ்குள்ள எழுதுனா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அது உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்கா தெரியும். ஓகே டன். ஸோ அதான் ஸ்ட்ரிங் பேசிக்கா. இதுல வந்து சிங்கிள் கோட்லயும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்சைட் ஸ்ட்ரிங் as a long do not match code surrounding. ஸோ ஓகே, சிங்கிள் கோட்லயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்லயும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பேசிக்கா டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறது பெர்ஃபெக்ட் நான் சொல்றேன். ஸோ அதுல வந்து பேசிக்கா டெம்ப்ளேட் லிட்ரேச்சர் அப்படின்னு ஒரு பேசிக்கா இருக்கு. என்னன்னா ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு நான் உள்ள போறேன். ஸோ அதுல எனக்கு வந்து டெம்ப்ளேட், ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட், லிட்ரல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. ஸோ இதுல இது என்னதுன்னா பேசிக்கா இது வந்து பேசிக்கா என்னன்னா நான் உங்களுக்கு அவுட்புட்டா நான் எப்படி ஷோ பண்றேன்னு உங்களுக்கு பார்ப்போம். ஸோ நான் வந்து பேசிக்கா அவுட்புட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒர்க் ஆகுதா, லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேடா. ஸோ இப்போ நான் வந்து நார்மலா ஒரு கன்சோல், நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண போறேன். என்னன்னா பேசிக்கா நேம்னு வச்சிருக்கேன். ஸோ நேம்ஸ் வச்சுட்டு ஸோ நேமை நான் கொடுக்குறேன். ஸோ நேமை கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து டைனமிக்கா ஒரு நேமை ஆட் பண்ணணும். பேசிக்கா என்னன்னா இப்போ இன்னொரு வேல்யூ பேசிக்கா வச்சிருக்கேன். ஸோ கான்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் நான் ஒரு பேசிக்கா ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கேன். என்னன்னா ஸோ நான் வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐஎம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேர்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கா ஐஎம் ஒரு வேர்டு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல டைனமிக்கா எப்படின்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா பேசிக்கா. ஸோ இதை அப்படி போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் இப்படி வரணும். பட் ஐஎம்ங்கிறது வந்து எனக்கு டிஃபால்ட்டா கான்ஸ்டா இருக்கணும். ஸோ ஐஎம். ஸோ லாஸ்டா இப்போ ஐஎம் நான் போடுறேன். ஸோ எனக்கு ஐஎம்
நான் என்னோட நேமை கொடுக்கும் போது எனக்கு டிஃபால்ட்டா கான்ஸ்டன்டா இருக்கணும் ஐஎம். பட் நேம் மட்டும் யூனிக்கா மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த வேரியபிள் நான் என்ன நேம் கொடுக்கணும், அதுக்கடுத்து நான் ஒரு நேம் கொடுத்தேனா, அதுக்கடுத்து ஒரு நேம் கொடுத்தேனா அந்த நேம் இதுல மாறணும். ஸோ அதுக்கடுத்து நான் ஒரு நேம் கொடுத்தேனா, ஸோ வேற ஏதோ ஒரு நேம் பர்டிகுலர் நான் கொடுக்குறேன்னா அந்த நேம் எனக்கு மாறணும். ஸோ அப்படி நம்ம நிறைய விதமா பண்ணலாம் பேசிக்கா. ஸோ என்ன பண்ணலாம்னா லாக். ஸோ இங்க இடத்துல கன்கேட்னு ஒரு இது வரும். ஸோ கன்கேட்னா ஸ்ட்ரிங் ஆட் பண்றது. ஸோ அது நான் இப்போ ஸ்ட்ரிங் மெத்தட்ல நம்ம பார்ப்போம் அதை லேட்டரா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிள் பிளஸ் மைக், சாரி எக்ஸாம்பிள் பிளஸ் நேம்ஸ். நான் அப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் மைக். ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ ஐ எம் மைக். பட் எனக்கு இதுக்கு அடுத்து ஒரு வேர்டு வருது. பேசிக்கா பேசிக்கா என்னன்னா, நான் அந்த எக்ஸாம்பிளை என்னன்னா ஆஹ் இந்த இந்த எக்ஸாம்பிளை நான் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிட்டு, பட் அதுக்குள்ள எனக்கு டைனமிக்கா வேர்டு யூஸ் பண்ணணும். என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட் வந்து நான் வந்து நார்மலா, ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் வச்சுட்டு இந்த இடத்துல ஐஎம், இந்த இடத்துல ஒரு சென்டர்ல ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இந்த இடத்துல நான் எம்டியா விட்டுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஐ எம் குட் பாய் இல்ல ஐ எம் பேட் பாய். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்குக்குள்ள டைனமிக்கா வேர்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? ஏதோ ஒரு ஐடியா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஏதோ வருது, அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் அப்படியே டைரக்டா பிரிண்ட் பண்றேன். இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேர்ட்ஸை நான் டைரக்டா பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு டைரக்டா பிரிண்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் டைரக்டா அதை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அவுட்புட் ஷோ பண்ணிடும். பட் இந்த இடத்துல எனக்கு அதுக்கு மேலோடி உள்ள கொடுத்து குட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல நான் குட் கொடுத்தா குட்னு வரணும், பேட்னு கொடுத்தா பேட்னு வரணும். ஸோ இந்த வேரியபிளை என்னால் உள்ள கால் பண்ணணும். கால் பண்ணி எனக்கு பிரிண்ட் அவுட்புட் கொண்டாடணும். ஸோ ஐ எம் குட் பாய், ஸோ ஐ எம் பேட் பாய். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் அவுட்புட் கொண்டாடணும். ஸோ அப்போ நான் அந்த வேரியபிள் நான் உள்ள கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நான் உள்ள கொடுக்குறேன். எனக்கு அது வேரியபிளா எடுத்துக்கிடுதா? என்னன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அவுட்புட் வரணுங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்புட் கண்டிப்பா வரணும். என்னன்னா ஐஎம் போட்டிருக்கேன். ஸோ ஐஎம் பாய்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி அது குட்டா பேடா அப்படின்னு வரணும். ஸோ அது வந்து டைனமிக்கா வரும். பேசிக்கா டைனமிக்கா மாத்துறது. அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல நான் எப்படி அதை டைனமிக்கா மாத்த முடியும்? ஸோ கங்கார்டினேட் யூஸ் பண்ணா எனக்கு வந்து பின்னாடி என்னன்னா ஆஃப்டர் தான் எனக்கு ஆட் ஆகும். எனக்கு சென்டர்ல ஆட் ஆகணும். ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே எக்ஸாம் ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஆட் ஆகணும். ஸோ இதுக்கு தான் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேக்டிக் சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மேல உங்க லேப்ல எக்ஸ்கே பட்டன் இருக்கும். ஸோ அது கீழே ஒரு பேக்டிக் சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் நீங்க போடுங்க. ஸோ இந்த சிம்பிள் நீங்க போட்டீங்கன்னா அந்த சிம்பிளை போட்டு இதுவும் ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணணும். பட் அதுக்குள்ள நான் டாலர் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஸோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணும் போது எனக்கு அதுக்கு உள்ள கொடுக்குற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ள வேரியபிள அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும் போது ஐ எம் குட் பாய். ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் டிஃபால்ட்டா மாறிடும். ஸோ இதுதான் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்டிக் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா அவுட்புட் கொண்டாடுறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டும் உங்களுக்கு வந்து ரியல் டைம்ல ரொம்ப யூஸ் ஆகும் பேசிக்கா. ஸோ அது ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல நான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீங்க உள்ள வரும்போது அது வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் அது பெட்டரா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு தான் நான் பேசிக்கா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன். என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம டைனமிக்கா நம்மளோட அவுட்புட்டை இல்ல நம்மளோட இன்புட்டை உள்ள
திணிக்கிறோம். ஸோ அப்பனா உள்ள செட் பண்றோம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்டிக் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதான். ஸோ எப்படின்னா இதான் ஸ்ட்ரிங் டெம்ப்ளேட். ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இதில் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ஸ் அதுக்கடுத்து நிறைய இருக்கு பேசிக்கா. ஸோ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த இதுதான் கான்ஸ்டண்டா. ஸோ இன்டர்போலேஷன்னா பேசிக்கா அதை தனியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் தான் நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் தான். இதை பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் சர்ச். ஸோ ஸ்ட்ரிங் சர்ச் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க்ல நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணியிருந்தீங்க. என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ பேசிக்கா ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அடுத்து கங்காட் உங்களுக்கு தெரியும். லோயர் கேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அடுத்து லென்த்து. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரு கோட்ஸ்க்குள்ள நம்ம ஒரு ஆல்பபெட் கொடுக்கணும் ஸ்ட்ரிங்ஸ். ஆல்பபெட்டோ ஸ்டம்மோ இல்ல கேரக்டர் ஏதோ கொடுக்கணும் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அப்படி ஸ்ட்ரிங் மூலமா ஏதோ வேலிடேட் பண்ணணும், ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணும். ஒன்று பண்ணணும்னா அது வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரிங் மெத்தட்ல லென்த் இருக்கு. ஸோ லென்த் தான் உங்களுக்கு தெரியும். லென்த் என்னது? எஸ் கரெக்ட். ஸோ எஸ். ஸோ அதோட லென்த் எவ்வளோ இருக்குது? ஸோ கேரட் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கேர் அட் அது உள்ள போய் பார்த்தோம்னா லென்த் மெத்தட் ரிட்டர்ன் கேரக்டர் அட் எ ஸ்பெசிஃபைட் இன்டெக்ஸ். ஸோ ஸ்பெசிஃபைட் இன்டெக்ஸை வச்சு நம்ம அதோட கேரக்டரை வெளியிடலாம். நீங்க ட்ரை யுவர் செல்ஃப் போனீங்கன்னா இதுல ஜீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா ஜீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஹெச் வருது. ஸோ நான் அந்த இடத்துல 5 கொடுக்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ பேசிக்கா நான் 5 கொடுக்கும் போது அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நீங்க எது கொடுத்தாலும் அது ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஜீரோ இண்டெக்ஸ்ல போட்டுரும், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போட்டுரும், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்து, இந்த எம்டியையும் ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல போட்டுரும். அடுத்து சிக்ஸ்த், செவன்த், எயித்து, நைன்த், டென்த் இப்படி போட்டு உங்களுக்கு 10 இண்டெக்ஸ் உள்ள அசைன் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் என்னன்னா என்ன மீனிங்னா பேசிக்கா இண்டெக்ஸை வச்சு கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள பேசிக்கா நான் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ஏன்னா ஸ்ட்ரிங்கும் ஒன் டைப் ஆஃப் அரே தான் ரெஃபர் பண்றதுக்கு. என்னன்னா அதை கெட் பண்றதுக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கையும் நீங்க அரே இண்டெக்ஸ் போட்டு கெட் பண்ணலாம். பேசிக்கா அரேயும் ஒரு அரே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கெட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா சிமிலர் வைஸ் சேம் தான். கெட் பண்றதுக்கு நம்ம டேரக்டா கெட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து காமனா ஒரு லாஜிக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரேங்கிறது ஒரு ஃபுல் மெத்தட்ஸ். அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இப்போ கேர் ஸோ கேரட்ல நான் ஃபிஃப்த் இண்டெக்ஸ் போட்டேன்னா எனக்கு அதோட அவுட்புட் வந்துட்டு இதான் கேரட். ஸோ ஏதோ உங்களுக்கு லாஜிக்கல் யூஸ் பண்ணும்போது இந்த கேரட் யூஸ் பண்ணி நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து கேர் கோட் ஆட். கேர் கோட் ஆட் வந்து நான் சொல்றேன். இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ஸோ கேர் அட் வெறும் கேரட் நம்ம இப்போ வந்து நம்ம கேர் அட் பார்த்தா இப்போ வெறும் அட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அட் டு சிமிலர் வைஸ் சேம் தான் பேசிக்கா. ஸோ இதுவும் சிமிலர் வைஸ் சேம் தான். அதோட இண்டெக்ஸை வெளியே எடுத்து வர்றது பாத்தீங்கன்னா. ஸோ நான் லெட்டர் பாத்தீங்கன்னா நேம் அட் டூ 0 1 2. ஸோ அதே தான் கேர் அட் என்ன பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ணுது. பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பேசிக்கா என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து இஎஸ் 2022ல இன்ட்ரடியூஸ் ஆனது. ஏன்னா 22க்கு முன்னாடி இந்த ஃபார்வர்ட் இந்த மெத்தட் இருந்துச்சு. பேசிக்கா கேரட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்கா இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லேட்டஸ்டா அதையும் ஸ்மாலா டிஃபைன் பண்ணி உங்களுக்கு அட்னு ஒரு மெத்தட் வந்துட்டு. ஸோ சிமிலர் வைஸும் ரெண்டும் சேம் தான். ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் உள்ள போறேன். ஸோ ஸ்ட்ரிங் உள்ள போறேன். ஸோ ஸ்ட்ரிங் ஆசஸ். ஸோ இது டோட்டலா டிஃப்ரெண்ட். இது எப்படி எடுக்கிறது, வெளியே எப்படி அசைன் பண்றது? ஸோ இதை வந்து டைரக்டா அசைன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா நம்ம ஒரு கன்சோல் லாக்ல டெக்ஸ்ட் ஒரு அரே ஸ்கொயர் போட்டு ஜீரோன்னு போடுறோம். ஸோ ஜீரோன்னு போட்டா என்ன அவுட்புட் வரும் உங்களுக்கு? டெக்ஸ்ட் இப்போ அரே ஒரு ஜீரோ போடுறேன் நான் என்னன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்?
இல்ல நீங்க இன்னும் அரே கான்செப்டை வந்து இன்னும் நல்லா படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அரேயும் ஆப்ஜெக்டையும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ புரியுதா? ஸோ அந்த அரே கான்செப்ட் வீடியோஸை நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னன்னா, இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதே ஒரு கான்ஸ்ட் பி நான் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பி சி. ஸோ நான் இப்படி யூஸ் பண்றேன். ஸோ நான் அந்த இடத்துல நான் பி வச்சு நான் வந்து அரே ஸ்கொயர் எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஏன்னு வரும். எதுக்கு ஏன்னு வரும்? சரி, அப்படின்னா நான் 2 போடுறேன். என்ன வரும்? ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஸோ அதே தான் ஸ்ட்ரிங்கும். ஸ்ட்ரிங்கையும் நான் எப்படி கொடுத்து நான் கொடுத்தேன்னா இது ஸ்ட்ரிங் தான், இது ஸ்ட்ரிங் டைப். நான் அதையும் நான் கொடுத்தேன்னா எனக்கு பேசிக்கா நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு ஈன்னு வரும். ஸோ நான் 2ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அங்க உள்ள ஏன்னு வரும். சரி, 0 1 2 நான் 3 கொடுத்தேன்னா எம் வரும். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஸோ நம்ம டிஃபால்ட்டா இப்போ அரேக்கு பி 0 அப்படி சொல்லி இந்த இடத்துல டீன் கொடுத்துடலாம். ஸோ டீன் கொடுத்துருவேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிஏ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ நான் அந்த இடத்துல பிஏ பிரிண்ட் பண்றேன். எனக்கு அவுட்புட்டை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. ஸோ அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல டீன் மாறிடும். ஃபர்ஸ்ட் நான் ஏபிசி தான் கொடுத்துருந்தேன். பட் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ஏன்னா பியோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை நீ வந்து டியா அசைன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மாறிட்டு அதே இதை நான் வந்து ஏக்கு கொடுக்குறேன். ஸோ ஏக்கு கொடுத்துட்டு அதே ஏக்கு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு மாறல. ஸோ எனக்கு அந்த இடத்துல மாறல, ஏன்னா அதுதான் ஸ்ட்ரிங்கும் அரேக்குள்ள டிஃபரன்ஸ். அரே ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து லைக் தட் அரே தான். பட் அதை வந்து கெட் பண்றதுக்கு மட்டும் தான், தவிர்த்து வேற எதுக்குமே கிடையாது. கெட் பண்றதுக்கு லூப் பண்றதுக்கு. பட் அரே வந்து அதை அசைன் பண்ணிக்கலாம், அதை கெட் பண்ணிக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் நீங்க சொன்னீங்கன்னா ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா ஸோ வந்து எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்றேன். நான் இதுல ஒரு பேசிக்கா நான் ஒரு வேரியபிள் நான் இதுல யூஸ் பண்றேன்னா அந்த வேரியபிள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து அது ஸ்டோர் ஆகாது பேசிக்கா. அது உங்களோட ஒரு அந்த ஃபோல்டர் இருக்கா, ஸோ உங்களோட ஃபோல்டர்ல இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு உங்களோட பிசில ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி அது ஒரு பைட் வேல்யூவா ஸ்டோர் ஆகும் போது, ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம மாத்துறோம். பேசிக்கா ஒரு ஸ்ட்ரிங்கை நான் மாத்துறேன். பேசிக்கா இப்படிதான் மாத்த முடியும் ஸ்ட்ரிங்கை, அந்த இண்டெக்ஸ் வச்சு மாத்த முடியாது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் 2 நான் மாத்துறேன்னா இதை லெட் கொடுத்துருவோம், ஏன்னா கான்ஸ்டன்ட் மாத்த முடியாது. மாத்துறேன்னா எனக்கு பேசிக்கா இதோட அட்ரஸ்லவே மாறாது. இது வந்து ஒரு பேசிக்கா நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம்னா ஒரு அட்ரஸ் மாதிரி. இது வந்து ஒரு லேப்ல என்னன்னா உங்களோட சிஸ்டத்துல ஸ்டோர் ஆகும். அதெல்லாம் நமக்கு உள்ள இன்டிப்தா போக வேண்டாம். ஸோ ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும் போது இன்டிப்தா பேசிக்கா உள்ள வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி ஸ்டோர் ஆகும் நம்மளோட வேரியபிள் ஃபோல்டர்ல. ஸோ நம்ம இப்படி மாத்தும் போது அதை ரிமூவ் பண்ணிட்டு இது ஸ்டோர் ஆகாது பேசிக்கா. ஆனா நம்பர் டேட்டா டைப்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஆனா ஸ்ட்ரிங் வந்து அது இன்னொன்னா கிரியேட் ஆயிரும். என்னன்னா இன்னொரு வேரியபிள் மாதிரி உள்ள கிரியேட் ஆகி என்னன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள. அதெல்லாம் ஒரு மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னா நம்மளுக்கு 0101 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்னொரு வேரியபிளா கிரியேட் ஆகி இப்படி ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்படி ஸ்டோர் ஆகி உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆயிட்டு நம்ம அதை எடுக்கும் போது இங்க இருந்து அட்ரஸ் பார்த்த கொடுத்து விட்டுறோம். இதோட அட்ரஸ் பார்த்த கொடுத்து விட்டுறோம். ஸோ இதோட அட்ரஸ் பார்த்த கொடுத்துட்டோம். அப்போ இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணுவோம். அந்த வேரியபிள் ஒரு ஃபோல்டர்ல உள்ள இருக்கும். அந்த ஃபோல்டர்ல இதோட அட்ரஸ் பார்த்த கொடுத்து விட்டுறோம். ஸோ அது இதோட அட்ரஸ் பார்த்து இப்படி கொடுத்து விட்டோம்னா டேரக்டா இது வேல்யூ அப்படி இருக்க தான் செய்யும். அது கூட ஒரு அட்ரஸ் பார்த்து கொடுத்து விட்டுட்டுனா இது உங்களுக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்டிப்தா நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்கா ஒரு எப்படின்னா, ஏன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிள் வந்து பேசிக்கா டெம்பரரியா ஸ்டோர் பண்றதுக்கு. அது விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஸ்டோர் ஆகாது. அது ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரா ஒரு ஃபைல்ல ஸ்டோர் ஆகும். அந்த ஃபைல் சிஸ்டத்துல ஒரு பைட் வேல்யூஸா ஸ்டோர் ஆகும். ஓகே.
ஸோ இதுதான். ஸோ எதுக்காண்டி நம்மளால ஸ்ட்ரிங்கையும் அறையும் நம்ம டிஃபால்ட்டா சேம் சொல்றாங்கன்னா கெட் பண்றதுக்கு சிமிலர் வைஸ் சேம் தான். பட் அசைன் பண்றதுக்கு மாடிஃபை பண்றதுக்கு டோட்டலா அரே வேற. ஸோ கெட் பண்றது நம்ம அரே மாதிரி ஸ்ட்ரிங்கையும் கெட் பண்ணிக்கலாம். ஓகே புரியுதா? சரி ஓகே டன். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸ் சப் ஸ்ட்ரிங் அடுத்து சப் எஸ்ஆர். ஸோ இது மூணுமே சிமிலர் வைஸ் சேம் தான். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பேசிக்கா. நான் இது உள்ள போறேன். ஸோ நான் ஸ்லைஸ் உள்ள போறேன். ஸ்லைஸ் உள்ள போறேன். எனக்கு ஸ்லைஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸ்லைஸ்னு ஒரு மெத்தட்ல ஸ்டார்ட் எண்ட். ஸோ ஸ்டார்ட் எண்ட் அதுக்கடுத்து ஸ்டார்ட் எண்ட் அதுமாதிரி சப்ஸ்ட்ரிங்கும் ஸ்டார்ட் எண்ட் சப் எஸ்டிஆர் வந்து ஸ்டார்ட் லென்த். எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ ட்ரை டு யுவர் செல்ஃப் போறேன். போய் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸோ டெக்ஸ்ட்னு ஒரு இது கொடுத்துட்டேன். ஸோ அங்க இருந்து ஏன்னா ஸ்ட்ரிங்னால இண்டெக்ஸ் வச்சு தான் எழுதி எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் செவன்த் கொடுத்துட்டேன். செவன்த் இண்டெக்ஸ் என்ன இருக்கு? 0 1 2 3 4 5 6 6 7. அப்போ பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து 13. ம் எஸ். என்ன பண்ணும்னா பேசிக்கா நீங்க வந்து அரேக்குள்ள கொடுக்கும் போது கமா வச்சு செப்பரேட் பண்ணுவீங்க. பட் இங்க கோட்ஸுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் என்ன பண்ணும்னா இது எல்லாமே ஒரே வேர்டு அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க இதுக்குள்ள கமா போட்டாலும் எதுவுமே அதுக்கு புரிஞ்சு அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன்னா அது கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ கோட்ஸ்குள்ள உடனே அது வந்து ஒரு ஃபுல்லா ஒரே வேர்டு அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இது எல்லாமே ஒன் வேர்டு. இது எல்லாமே செப்பரேட் வேர்டு கிடையாது. ஏன்னா கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கீங்க. ஸோ அது எல்லாமே ஒன் வேர்டு அப்படி சொல்லி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் எடுத்து தரும். ஸோ அப்போ நான் இதுல 7 பண்ணனா உங்களுக்கு வருது. அதுக்கடுத்து 8 9 10 11 12 13. ஸோ 13 எனக்கு வந்து 13 வந்து பேசிக்கா கமா வருது. பட் எனக்கு வந்து நான் 13 யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இங்க கமா வரல. ஸோ அப்போ நான் 14 யூஸ் பண்றேன். ஸோ கமா வருது. அப்ப என்னன்னா ஸ்லைஸ் என்ன பண்ணும்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட எண்டு வந்து எண்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ எந்த இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஓகே. ஸோ நான் 13 நான் கொடுக்கும் போது கமா வரைக்கும் வருது. அப்போ கமாக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ எண்டுங்கும் போது எண்ட் இண்டெக்ஸ் -1. புரியுதா? அப்போ என்னன்னா இது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட், இது எண்ட் -1. இதான் உங்களுக்கு அவுட்புட். ஸோ இது ஷார்ட் இண்டெக்ஸ், இது எண்ட் இண்டெக்ஸ். எண்ட் இண்டெக்ஸ் உங்களுக்கு ஏ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஏ வரைக்கும் நீங்க அதோட இண்டெக்ஸை கொடுத்துட்டு -1 கொடுத்தீங்கன்னா என் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ பேசிக்கா ஸோ நீங்க வந்து பேசிக்கா நான் என்ன சொல்றேன்னா ஸோ ஜீரோல இருந்து எனக்கு ஏல இருந்து பிரிண்ட் ஆகி எனக்கு இ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 0 1 2 3 4 5. நீங்க 5 கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இ வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ 0 1 2 3 4 4 இண்டெக்ஸ் கொடுத்தாலே ஏன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ்லாம் இ இருக்குன்னா அதோட ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும் பேசிக்கா. புரியுதா? ஸோ அப்போ நீங்க வந்து பேசிக்கா கடைசியில் உள்ள எண்டு வந்து ப்ரீவியஸ் வரைக்கும் எடுக்கும். ஆனா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து எடுக்குது. ஸோ இது ஒண்ணு. ஸோ சிமிலர் வைஸும் அதே தான். சப்ஸ்ட்ரிங்கும் சேம் தான். சப்ஸ்ட்ரிங்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் சிமிலர் வைஸ் சேம். ஸோ ஓகே டன். ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் சிமிலர் வைஸ் சேம் தான். பாருங்க சப்ஸ்ட்ரிங் 7 13 அதே மாதிரி தான். ஸோ ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சப் எஸ்டிஆர் நீங்க அதை பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் பேசிக்கா. ஸோ நான் 7 கொடுத்துட்டேன். அப்போ 0 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல இருந்து நான் ரிமைனிங் எது கொடுக்கலனாலும் அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது எல்லாத்துலயுமே ஸ்லைஸ்லயும் உண்டு. ஸோ நான் ரிமைனிங் எந்த இண்டெக்ஸ் கொடுக்கலனாலும் அது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது எனக்கு வந்து ஸ்லைஸ்லயும் இது உண்டு. அதே மாதிரி சப்ஸ்ட்ரிங்லயும் எனக்கு சிமிலரே சேம் தான். நான் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கலனா அதோட ஷார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட எண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் முடியும். ஸோ நான் இப்போ இதுல நான் வந்து 13 நான் கொடுக்குறேன். 13 கொடுக்கும் போது எனக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இப்போ நான் 13 நான் கொடுக்குறேன். அப்போ அந்த இடத்துல லென்த்
1 minute. ஸோ சப்ஸ்ட்ரிங் என்ன பண்ணுன்னா நீங்க அதுல பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் அடுத்து லென்த் எடுக்கும். ஸோ லென்த்தை எதுல இருந்து எடுக்குன்னா நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அதுல இருந்து லென்த் எடுக்கும் பேசிக்கா. ஸோ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ சப்ஸ்ட்ரிங் நான் போறேன். ஸோ நான் சப்ஸ்ட்ரிங்க இப்போ வந்து ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நார்மலா ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அப்போ ஜீரோல இருந்து ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் லென்த் எனக்கு நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஏ மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இதுல இருந்து இதோட லென்த் 1. இப்போ இதுல இருந்து எனக்கு இதோட லென்த் வந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. அப்போ ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ நான் இதுக்கு அடுத்து நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன்னா ஏன்னா இண்டெக்ஸ் ஜீரோல இருந்து அப்போ 1 0 எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு அப்போ அதுல இருந்து லென்த் 1 2 3 4. இப்போ நான் வந்து இந்த லென்த்தே 4ல இருந்து ஆரம்பிக்கேன். ஸோ 4ல இருந்து பேசிக்கா 4 நான் கொடுக்குறேன். அப்போ 0 1 2 3 4 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்போ 1 2 3 4 பி வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். பி வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு பி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் எதுல இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றேனோ அங்க இருந்து லென்த் எடுத்து உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. ஸோ சப்ஸ்ட்ரிங் உங்களுக்கு ஸோ எஸ்டிஆர் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ நான்